கெட்டி சட்னி சென்னையின் பிரபலமான ஒரு டிஷ். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தைகளை எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஒரு அரை முறி வந்தது. காரத்திற்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயில் அவ்வளோ காரம் இல்லை, நான் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5 பல் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன இலந்த பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிக்கடலைன்னு சொல்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நைஸாகவும் இல்லாமல் கொரப்பும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு டெக்ஸ்சரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 நம்பர் சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனுடைய மணமும் ருசியும் இந்த சட்னி சாப்பிடும் போதெல்லாம் இந்த வெங்காயம் கடிபடையில் நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வடை வகைகள் இருக்கு இல்லையா, ஆமை வடை, உளுந்த வடை, ஆப்பம், இப்படி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சென்னையில் கெட்டி சட்னி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் இந்த இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால ஒரு விதமான வாசனை வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.